வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். பிப்ரவரி 19. கொள்ளிடம் வலதுகரை சாலையை சீரமைக்க கோரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் சீர்காழி வட்டம். கொள்ளிடத்தை மையமாக வைத்து மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள பொதுப்பணித்துறை ஆற்று பாதுகாப்பு பிரிவு. கொள்ளிடம் வலது கரை சாலையை பனங்காட்டாங்குடி முதல் காட்டூர் வரை இருக்கும். மேற்கு பகுதிகளான குத்தவக்கரை, சரஸ்வதி விளாகம், கொன்னகாட்டுப்படுகை, சோதியக்குடி, கீரங்குடி, சிதம்பரநாதபுரம், மாதிரவேளூர், பாலுரான்படுகை, ஏத்தாக்குடி, பட்டியமேடு, வாடி, வடரங்கம், அகரேலத்தூர், பனங்காட்டாங்குடி ஆகிய பகுதிகளிலும் கொள்ளிடம் கிழக்கு பகுதிகளான சந்தப்படுகை, திட்டுப்படுகை, அனுமந்தபுரம், நாதல்படுகை, ஆச்சாள்புரம், முதலைமேடு, திட்டு, நடுவக்காடு, அண்ணாநகர், முதலைமேடு, அளக்குடி, நாணல்படுகை, மகேந்திரப்பள்ளி, காட்டூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கிராமங்கள் கொள்ளிடம் கரைசாலையை பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை தார்ச்சாலையாக மாற்றி பல வருடங்கள் ஆகின்றன. இப்போது இந்த சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பள்ளி மாணவர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. பொதுமக்கள் உடல் நிலை சரியில்லாத நேரத்தில் மருத்துவ அவசர சிகிச்சைக்கு கூட செல்ல முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். விவசாயிகளும் பொதுமக்களும் தன் தோட்டங்களில் விளையக்கூடிய காய்கறிகளும் மற்ற பொருட்களும் விற்பனைக்கு எடுத்து செல்ல முடியாத மோசமான நிலையில் இந்த சாலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். இந்த சாலையில் இருசக்கர வாகனத்திலோ அல்லது கார் போன்ற மற்ற வாகனங்களில் செல்ல முடியாத நிலையில் உள்ளது. அப்படி சென்றால் பல முறை விபத்து ஏற்பட்டு பள்ளத்தில் விழுந்து கால் முறிவு, உயிருக்கு சேதம் ஏற்படும் வகையில் இந்த சாலை உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து பனங்காட்டாங்குடி முதல் மகேந்திரவள்ளி வரை உள்ள இந்த சாலையை விரைந்து தார் சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.